அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் 5ஆம் வகுப்பு கணக்கு பயிற்சி நூல் விடைகள் 2025-2026 இயல் 6 அளவைகள் 2 பாடத்திற்கான விடைகள் பார்க்க போகிறோம். இப்போ கொடிக்கயிற்றில் அமர்ந்திருக்கும் முதல் பறவைக்கும் மூன்றாவது பறவைக்கும் இடையே உள்ள தூரத்தை கேட்குறாங்க. நம்ம இரண்டையும் கூட்டி போடணும். மீட்டர் சென்டிமீட்டர் எழுதி இரண்டையும் கூட்டி இங்கே மூன்றாவது காலத்தில் விடை எழுதணும். முதலையும் இரண்டாவது ஒன்றுங்கிறோன்னு எழுதி கூட. இரண்டாவது கணக்கு, பறவைகள் அமர்ந்துள்ள கொடிக்கயிற்றின் நீளங்களின் கூடுதலை கண்டுபிடின்னு கொடுத்துருக்காங்க. அப்போது இது ரெண்டுக்கு உள்ள தூரம், இது ரெண்டுக்கு உள்ள தூரம் ரெண்டையும் கூட்டி இங்கே போடணும். எப்படி போடணும்? 20, 80, 40, 60 இது ரெண்டையும் கூட்டி போடணும். அப்போ என்ன வரும்? 0க்கு 0, 8 6 14, மிச்சம் 1 வருது இல்லைங்களா? அப்போ 0 0 1 4 2 6 இந்த மாதிரி மேலே எழுதி கூட்டி போடணும். அதற்கு அடுத்த கணக்கு என்ன வருதுன்னு பாருங்க. 15 54 இங்கே என்ன வருது? 10 39 9 4 13க்கு 3 மிச்சம் 1 வருதுங்களா? 1 5 6 6 3 9 5 0 5 1 1 2. இப்போ நேர் எழுது. இன்னும் கொஞ்சம் கூட இந்த பக்கம் தள்ளி நேருக்கு நேர் வர மாதிரி எழுதி கொள்ளுங்கள். அடுத்து 6.3 31 மீட்டர் 35 சென்டிமீட்டர் 71 மீட்டர் 87 சென்டிமீட்டர் ரெண்டை கூட்டணும். இப்போ 30 மீட்டருங்கிற இடத்துல 31 சென்டிமீட்டரில் 35 இது 71 87 ரெண்டை கூட்டணும். இரண்டாவது கணக்கு அதே மாதிரி தான் 35 64 17 70 ரெண்டை எழுதி கூட்டி போடணும். அடுத்ததாக அமீர் என்பவர் தஞ்சாவூர் பெரிய கோயிலிருந்து தஞ்சாவூர் பேருந்து நிலையம், அங்கிருந்து வேளாங்கண்ணி, அங்கிருந்து நாகூர், அப்புறம் மறுபடியும் அதாவது என்னோட பேருந்து பெரிய கோயிலிருந்து தஞ்சாவூர் பேருந்து நிலையம், அங்கிருந்து வேளாங்கண்ணிக்கு வர்றாரு இங்கே, அதுக்கப்புறம் நாகூர் போகிறாரு, அப்புறம் இங்கே மறுபடியும் பேருந்து நிலையம் வர்றாரு. அப்போ மொத்த தூரம் இங்கேருந்து இங்கே போய் இங்கே போன தூரம் என்னன்னு கேட்குறாங்க. இப்போ நம்ம என்ன பண்ணணும்? 1 2 3 இந்த 4ஐயும் கூட்டி போடணும். சரிங்களா? இந்த 4ஐயும் கூட்டணும். எப்படி கூட்டுறது? வகை எப்படி எழுதிக்கலாம்? கொஞ்சம் சிம்பிளாக எழுதியிருக்கேன். என்ன இடம் பத்தாது அப்படிங்கிறதுக்காக. நீங்கள் இடம் இருந்தால் பெருசாக எழுதிக்கலாம். தஞ்சாவூர் பெரிய கோவில் முதல் பேருந்து நிலையம் வரை உள்ள தூரம் அப்படின்னு எழுதணும். தஞ்சாவூர் பெரிய கோவில் முதல் பேருந்து நிலையம் வரை உள்ள தூரம் என்னது? கிலோமீட்டர் மீட்டர் எழுதிக்கும். 5 10ன்னு கொடுத்துருக்காங்க. அதை மீட்டர் 1000 எழுதணுங்கிறதுனால 0 10ன்னு போட்டிருக்கேன். மீட்டரை 1000 எழுதணும். இப்போ 100 மீட்டர் 200 மீட்டர் 1000 மீட்டர்னா 1 கிலோமீட்டர். அதனால மீட்டரை 3 டிஜிட்டில் எழுதணும். அப்படிங்கிறதுனால முன்னாடி 0 போட்டு 10 போட்டிருக்கேன். அடுத்து தஞ்சாவூர் பேருந்து நிலையம் முதல் வேளாங்கண்ணி வரை உள்ள தூரம் எழுதியாச்சு. வேளாங்கண்ணி முதல் நாகூர் வரை உள்ள தூரம் எழுதியாச்சு. நாகூர் முதல் தஞ்சாவூர் பேருந்து நிலையம் வரை உள்ள தூரம் எழுதி இதை பூரா கூட்டி போடணும். சரிங்களா? இதை பூரா கூட்டி போட என்ன வருது? 217 கிலோமீட்டர் 710 மீட்டர் அப்படின்னு சொல்லி வருது. அடுத்த 1 மீட்டர் 50 சென்டிமீட்டர் நீளமுள்ள குழாயிலிருந்து 1 மீட்டர் 12 சென்டிமீட்டர் நீளமுள்ள துண்டு வெட்டி எடுக்கப்பட்டால் மீதமுள்ள குழாயின் நீளம் எவ்வளவுனா 1 50 0 1 12ன்னு போட்டு ரெண்டையும் கழிச்சு போடணும். இங்கே கடன் வாங்கி கழிக்கணும். 0 2 போகாது அப்படின்னு சொல்லி போட்டு கடன் வாங்கி கழிச்சு போடணும். அதே மாதிரி இந்த கணக்கில் அப்படி தான் 1 மீட்டர் 80 சென்டிமீட்டர்லேருந்து 1 மீட்டர் 27 சென்டிமீட்டர் கழிக்கணும். இப்போ 0ல் 7 போகாது. ஒன்று கடன் வாங்கினா 10ன்னு வரும். 10ல் 7 போனால் 3 வரும். இங்கே ஒன்று கொடுத்துட்டு தான் 7 இருக்கும். 7 2 போனால் 5 வரும். அங்கே 1ல் 1 போச்சுன்னா 0ன்னு வரும். அப்புறம் 0 53 சென்டிமீட்டர் அப்படிங்கிறது தான் இதனுடைய விடை. அடுத்து 6.6ல் பார்த்தீங்கன்னா 1 மீட்டர் 35 சென்டிமீட்டர்லேருந்து 80 சென்டிமீட்டரை கழிக்கணும். அப்போ 5ல் 0 போச்சுன்னா 5, 13ல் 8 போச்சுன்னா 5ன்னு போட்டு கழிச்சோம்னா 55 சென்டிமீட்டர் தான் மிச்சம் வரும். அடுத்த கணக்கு 1 மீட்டர் 50 சென்டிமீட்டர்லேருந்து 95 சென்டிமீட்டர் கழிக்கணும். கழிச்சிங்கன்னா 0ல் 5 போச்சுன்னா போகாது. 10 10ல் 5 போச்சுன்னா 5, அங்கே 14 இருக்கும். 14ல் 9 போச்சுன்னா 5 வரும். அடுத்த கணக்கு அதே தான். 3 மீட்டர் 30 சென்டிமீட்டர்லேருந்து 2 மீட்டர் 50 சென்டிமீட்டர் கழிக்கணும். சரிங்களா? 0க்கு 0 போயிடும். 13ல் 5 போச்சுன்னா 8ன்னு வரும். அப்போ 2ல் 2 போனால் 0ன்னு வரும். அப்போ 0 80 சென்டிமீட்டர் அப்படின்னு சொல்லி வரும். இதற்கு அடுத்த கணக்கு பார்த்தீங்கன்னா 4 மீட்டர் 10 சென்டிமீட்டர்லேருந்து 2 மீட்டர் 20 சென்டிமீட்டர் கழிக்கணும். அதே மாதிரி 0க்கு 0 போட்டலாம். 11ல் 2 போனால் 9ன்னு வரும். இங்கே 3ல் 2 போச்சுன்னா 1ன்னு வரும். சரிங்களா? இப்போ 4லேருந்து 1 கடன் வாங்கி அந்த 1ங்கிறத 11 மாற்றிடணும். இங்கே 3ஆக மாற்றிடணும். அப்போ 1 மீட்டர் 90 சென்டிமீட்டர் வரும். அடுத்து 6.8 சென்னையிலிருந்து கன்னியாகுமரி வரை செல்லும் பேருந்தில் அருணும் விஜயும் பயணம் செய்தனர். விஜய் மதுரையில் இறங்கிட்டாரு. அருண் மட்டும் தனியாக கன்னியாகுமரி வரை பயணம் செய்த தூரம் எவ்வளவு? மொத்தம் 705 900 மீட்டர் போகிறார். யார்? விஜய் அருண்.
விஜய் வந்து இங்கே இறங்கிறார். எங்கே இறங்கிறார்? 462 600 இறங்கிறார். அப்போ 705 900 462 600 கழிக்கணும். சரிங்களா? கழிச்சா என்ன வருது? 0 0 9 6 போச்சுன்னா 3 5 2 போச்சுன்னா 3 இங்கே 10 10ல் 4 போச்சுன்னா 10ல் 6 போச்சு 4. இதை அடிச்சுட்டு இங்கே 0ல் போகாது இல்லைங்களா? இங்கேருந்து வரணும். இங்கே 6000 இங்கே என்ன வந்துடும்? 10 வந்துடும். 10ல் 6 போனால் 4 6ல் 4 போனால் என்ன வரும்? 2. அப்போ 243 கிலோமீட்டர் 300 மீட்டர் அவர் தனியாக பயணம் செய்கிறார். அடுத்தாக 6ல் 9 2 கிலோமீட்டர் 500 மீட்டர் 2ஆல் பெருக்க சொல்கிறாங்க. சாதாரணமாக நம்பரை பெருக்கிற மாதிரி பெருக்கணும். 2 0 0 2 0 0 2 5 10க்கு 0 மிச்சம் 1 2 2 4 4 1 5 3 0 0 3 0 0 3 18 மிச்சம் 1 3 9 9 1 10. சாதாரண பெருக்கலே தான். 3 0 0 3 18க்கு 8 மிச்சம் 1 3 0 0 0 கூட 1 கூட்டினா 1 மறுபடியும் 3 0 0 3 2 6. இங்கே பாருங்க 2 0 0 2 0 0 2 3 6 இங்கே 6 வரும் 3 வராது 2 3 6. அப்போ 2 0 0 2 4 8 80 600 வரும். அடுத்து பார்த்தீங்கன்னா ராஜாவுக்கு ஒரு சட்டை தைக்க 1 மீட்டர் 10 சென்டிமீட்டர் நீளமுள்ள துணி. அப்போ ஒரு சட்டை தைக்க தேவையான துணியின் நீளம் 1 மீட்டர் 10 சென்டிமீட்டர். இப்போ 4 சட்டை தைக்கணும்னா அதை 4ஆல் பெருக்கணும். அப்போ மீட்டரில் 1 போட்டு சென்டிமீட்டரில் 10 போட்டுறோம். மீட்டர் நிலை சென்டிமீட்டரில் தான் இங்கே 1 போடுறோம், இங்கே 10 போடுறோம். 4ஆல் பெருக்கிறோம். இப்போ 4 0 0 4 1 4 4 1 4 அப்படின்னு சொல்லி வரும். அடுத்து பாருங்கள் திலக்கின் வீட்டுக்கு மின் இணைப்பு கொடுப்பதற்காக சாலையிலிருந்து வீடு வரை 5 மின் கம்பங்கள் சம இடைவெளியில் நடப்பட்டன. அடுத்தடுத்த 2 மின் கம்பங்களுக்கு இடையே உள்ள தூரம் 10 மீட்டர் 20 சென்டிமீட்டரில் முதல் மற்றும் கடைசி கம்பத்திற்கு இடைப்பட்ட தூரம் என்னன்னு கேட்குறாங்க. பாருங்க 5 போஸ்ட் நடுறாங்க. 1 2 3 4 5 போஸ்ட். சரிங்களா? இப்போ இங்கே நம்ம 5ஆல் பெருக்கணுமா 4ஆல் பெருக்கணுமா? 10 மீட்டர் 20 சென்டிமீட்டருங்கிறத 5ஆல் பெருக்கணுமா 4ஆல் பெருக்கணுமான்னா இங்கிருந்து இங்கே வரைக்கும் உள்ள தூரம். சரிங்களா? இங்கே இந்த கேப் ஒரு கேப்பு, இங்கே ஒரு கேப்பு, இங்கே ஒரு கேப்பு, மொத்தம் 4 கேப் தான் இருக்குது. 1 2 3 4. அப்போ போஸ்ட் 5 நட்டாலும் கேப் வந்து இங்கே ஒரு 10 20 இங்கே ஒரு 10 20 இங்கே ஒரு 10 20 இங்கே ஒரு 10 20. இப்போ 4 தடவை தான் 10 20 வரும். 5ஆல் பெருக்கக்கூடாது. 5 போஸ்ட் நட்டாலும் இடைப்பட்ட தூரம் 4 தான் வரும். அப்போ இதை 4ஆல் பெருக்கணும். 4 0 0 4 8 4 0 0 4 1 4 40 மீட்டர் 80 சென்டிமீட்டர். அடுத்து 6.14 10 மீட்டர் நீளமுள்ள ரிப்பனை 5 பேருக்கு சமமாக வெட்டி கொடுத்தால் ஒருவருக்கு கிடைக்கும் அளவு எவ்வளோன்னா மொத்த நீளம் 10, ஆள்களின் எண்ணிக்கை 5, ஒருவருக்கு கிடைக்கும் ரிப்பன் எவ்வளவு? 10 5ஆல் வகுத்தா 2ன்னு வரும். அதே மாதிரி தான் அடுத்த கணக்கும். 50 மீட்டர் நீளமுள்ள துணியை 10 பேருக்கு சமமாக வெட்டி கொடுக்கணும். அப்போ துணியின் மொத்த நீளம் 50, ஆள்களின் எண்ணிக்கை 10, ஒவ்வொருவருக்கும் கிடைக்கும் துணியின் நீளம் ஒருவருக்கு கிடைக்கும் துணி நீளம் 50 10ஆல் வகுக்கணும். 50ல் எத்தனை 10 இருக்குது? 5 10 இருக்குது. அப்போ 5 மீட்டர் அப்படிங்கிறது தான் இதனுடைய விடை. அடுத்து வந்து ஒரு வண்ண நாடா ரிப்பனின் நீளம் கொடுத்துருக்காங்க. இதனை வகுப்பில் 12 மாணவிகளுக்கு சமமாக வெட்டி கொடுக்கணும். ஒவ்வொரு மாணவிக்கும் கிடைக்கும் நாடா துண்டி நீளம் எவ்வளவுனா வண்ண நாடாவின் மொத்த நீளம் கொடுத்தாச்சு, மாணவியின் எண்ணிக்கை கொடுத்தாச்சு. அப்போ ஒரு மாணவிக்கு கிடைக்கும் வண்ண நாடானா இதால் வகுக்கணும். 25 68 12ஆல் வகுக்கணும். பாருங்க, இப்போ 25ல் 2 12 இருக்கு, 2 12 24, மிச்சம் 1 16, 16ல் ஒரு 12 இருக்கு 12, மிச்சம் 4, இங்கே 48 வந்துடும். இங்கே வந்து 6 வரும், இங்கே 8 வரும், 48, 4 12 48, மீதி 0 வரும். அப்போ 2 மீட்டர் 14 சென்டிமீட்டர் வரும். ஒரு மாணவிக்கு கிடைக்கக்கூடிய நீளம் வந்து 2 மீட்டர் 14 சென்டிமீட்டர். இப்போ அடுத்த கணக்கு பாருங்க. ஒரு கம்பிச்சுருள் 250 மீட்டர் 40 சென்டிமீட்டர் நீளத்தில் இருக்குது. கம்பிச்சுருளோட நீளம். இதனை கொண்டு 5 சம சுற்றளவு கொண்ட 8 தோட்டங்களுக்கு வேலி அமைக்கலாம். சம சுற்றளவு உள்ள 8 தோட்டங்களுக்கு வேலி அமைக்கலாம்னா ஒரு தோட்டத்துக்கு எவ்வளோ கம்பி தேவைப்படும்? 8 தோட்டத்துக்கு வருது. இப்போ ஒரு தோட்டத்துக்கு எவ்வளோ கேட்குறாங்க? அப்போ இதால் வகுக்கணும். இப்போ கம்பிச்சுருளின் நீளம் தோட்டங்களோட எண்ணிக்கை கொடுத்தாச்சு. ஒரு தோட்டத்துக்கு தேவையான கம்பிச்சுருளின் நீளம் எவ்வளோன்னா இங்கே வகுக்கணும். எப்படி வகுத்துருக்குறோம்? 250 40 போட்டாச்சு, 8ஆல் வகுக்கணும்.
25 முகட்டு 24 மிச்சம் 1 10 1 8 மிச்சம் 2 அப்போ என்ன வருது இந்த 4 கீழே 24 முகட்டே 24 வந்துருச்சு மிச்சம் 0 இந்த 0வை மறுபடியும் இறக்கிட்டோம்னா வகுக்க முடியாது இல்லையா அதனால அங்கே ஒரு 0 போடணும் அப்போ என்ன வருது 3330 வருதா அப்போ 31 மீட்டர் 30 சென்டிமீட்டர் 31 மீட்டர் 40 அல்ல என்ன வரும் 30 தான் வரும் 31 30 சென்டிமீட்டர் அடுத்த கணக்கு ஆதித்யாவின் உயரம் 150 சென்டிமீட்டர் தம்பியின் உயரம் ஆதித்யாவின் உயரத்தில் பாதி எனில் தம்பியின் உயரம் பாதினா 2 ஆல் வகுக்கணும் சிம்பிள் பாதினா 2 ஆல் வகுக்கணும் ஆதித்யாவின் உயரம் எழுதிக்கணும் தம்பியின் உயரம் எழுதிக்கணும் அது என்ன பண்ணணும் 2 ஆல் வகுக்கணும் 150 2 ஆல் வகுத்தோம்னா என்ன கிடைக்கும் 75 கிடைக்கும் சரிங்களா இப்போ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சா லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் மீதி உள்ள கணக்கில் நம்ம தொடர்ந்து அடுத்தடுத்த வீடியோக்குள்ளே பார்ப்போம் தேங்க்யூ